அப்பாடா! ரொம்ப நாளைக்கு அப்புறம் பங்குனி 18 முடிஞ்சு, இன்னைக்கு எங்க வீட்ல கம கமன்னு வந்துட்டு கறி வாசம்லாம் வந்துச்சு. இந்த கவுச்ச வாடை இல்லாம வீடே ஒரு மாரியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்துட்டு அதுவும் நான் ஒண்ணு நெனச்சா, அது ஒண்ணு நடக்குது. நான் வந்து சரி மீனு, கிராபெல்லாம் எடுக்கலான்ற மாரி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் வச்சுட்டாங்க. எனக்கு அந்த மீனு, கிராபெல்லாம் வந்து க்ளீன் பண்ண தெரியாது. அதனால சிக்கன் மட்டும் எடுத்து குடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து இந்த பரோட்டா வச்சு, சால்னா வச்சு சாப்பிடணும்னு வந்துட்டு ரொம்ப நாளா வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். வீட்ல செய்யணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாது. ஏன்னா நம்ம ஒன்று நினச்சோம்னா அது உடனே வந்து செஞ்சிடணும். பரோட்டா வந்து லேயர் சுத்தமாகவே வரல, கொஞ்சம் வந்து சுமாராக தான் வந்து வந்துச்சு. ஆனால் வந்து சால்னா வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சிந்தாமணி சிக்கன் நம்ம ஊர் ஸ்பெஷல் இது, அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சால்னா வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் குக்கிங் சேனலில் வரும், செக் பண்ணி பாருங்கள். செம்ம மாசாக இருந்துச்சு. இந்த வெயிலில் வந்துட்டு அடுப்படி முன்னாடி நிற்கிறக்கே வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு 4 பேருக்கு சமைக்கிறக்கே இப்படி இருக்குது. ஹோட்டல்லாம் வந்துட்டு எப்படி தான் நின்று சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க.